எனக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை மீது ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா 243 தொகுதியிலேயுமே அவங்க நினைச்சிருந்தா பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியும். அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தும் எப்படி வந்து அவங்க வந்து அதுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிற வெறும் 202ஓட எப்படி நிறுத்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னபோதே பாஜக ஜெயித்து விட்டது. இந்த தேவையில்லாம ஓட்டு வாக்குச்சாவடியில போய் வரிசையில நின்னு ஓட்டு போட்டு அப்படிலாம் வந்து ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. இதுல ஜெயித்தது வந்து ஜனநாயகம் கிடையாது. ஞானேஷ்குமாருடைய மிகப்பெரிய சாதுரியமும், மிகப்பெரிய நரித்தனமும், மாபெரும் தந்திரமும், பாஜகவினுடைய சகுனி வேலைகளும், மிக சிறப்பாக சூழ்ச்சிகளும் வெற்றி பெற்று விட்டன. அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார். பாஜகவுடைய அந்த ஒரு தேர்தல் அந்த வியூகம் வந்துட்டு ரொம்ப அதத்தான் சிறப்பாக நானும் இருந்தது. சொல்றேன். ஏன்னா வியூகம் அங்க தாங்க. அங்க ஒரு சாதி நீங்க ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது ஒரு வியூகம் வகுக்கணும். ஒரு ஆளுக்கு மட்டும் கால் கட்டு அவுத்து விட்டுட்டு மிச்ச ஆள் பூரா காலை கட்டி விட்டோம். கட்டிட்டு வியூகம் ஒருத்தர் வேகமா ஓடிடுவார்ல. இது நல்ல வியூகம் தானங்க. ஆட்ட விதிகள் எதுவுமே நமக்கு பொருந்தாதுல. ஒருத்தனுக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு 21 லட்சம் பேரை மறுபடியும் சேர்த்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. இடைப்பட்டது 40 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா? 65 லட்சம் பேர்ல 21 லட்சம் பேரை சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் யார் 65 லட்சம் பேருக்கு இருக்காங்கல்ல. அவர்களை வந்து நீங்க வாக்காளர்கள் இல்லை என்று சொன்ன போதே பாஜகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்ப இது மக்கள் தான் வாக்களிக்கிறாங்கிறது அல்ல. அதாவது மக்கள்லாம் சேர்ந்து யார் வந்து ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்போ ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரெல்லாம் ஓட்டு போடலாம் போடக்கூடாது.